ஹலோ காய்ஸ், இது என்னோடய புது சேனல் குமரி உழவன் 360. இதில் என்னோடய வீடியோ போட போகிறேன். இது எங்கள் தோப்பில் விளைஞ்ச நேந்திரம் வாழை கொலையை பற்றி போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்களோட வாழை கொலை போட்டிருக்கு. ஏத்தம் வாழை ரொம்ப சின்ன கொலை தான். பாருங்கள் மக்களே, ரொம்ப சின்ன கொலை தான். இந்த வாழை மட்டும் ஏதோ நோய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சின்ன கொலையாக போட்டிருக்கு. பாருங்க, இது ஏத்தம் வாழை நட்டு ஒரு 8 மாதம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். வாழை நட்டுக்கு 8 மாதம், ஆமாம் 8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஒரு இது கூட வேறு 3-4 வாழைக்கு கொலை போட்டு அதை இது பண்ணியாச்சு. இப்போ தான் இந்த வாழை கொலை போட்டிருக்கு. இந்த இலையை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், லைட்டாக ஏதோ நோய் இதாக இருக்குன்னு. கரெக்டாக என்ன நோயின்னு தெரியல. நாங்கள் இயற்கையாக தான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த ஃபெர்டிலைசர்ஸும் இது பண்ணலை, உரம் ஒன்றும் போடாமல் இங்கே இருக்கிற அந்த புல்களையே என்ன சொல்ல, அதை வெட்டி உரமாக மூட்டில் வச்சுருந்தோம். வச்சு இது பண்ணி கொலை போட்டது. இதே இதில் வேறு கொலை போட்டது பாருங்கள். அது பெரிய கொலையாக இருக்கும். காட்டுறேன் உங்களுக்கு. இதை பார்த்தீங்களா, இதுவும் அதே வாழைக்கூட சேர்த்து நட்ட இது தான். இது அதே வகை ஏத்தங்கொலை தான். இது பார்த்தீங்களா, இந்த கொலைக்கும் அந்த கொலைக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இது பெரிய கொலையாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இதே இது கூட நட்டது தான் இந்த வாழையும். இதுவும் கொலை கொஞ்சம் பெரிய கொலையாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் இந்த வாழைக்கு ஊடுபயிராக மரிச்சினி, அதாவது கப்பக்கிழங்கு போட்டிருந்தேன். இது இப்போ ஒரு 2-3 நாளாக மழை அடித்ததுனால இந்த மரிச்சினியெல்லாம் சாஞ்சிருச்சு. அதாவது கப்பை எல்லாமே சாஞ்சிருச்சு. பாருங்கள், இது சகப்பு வாழை நட்டு ஒரு 6 மாதம்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. 6 மாதம் என்னதோ ஆச்சு. நல்லா பெருசாக வளர்ந்து நிற்கிது. இன்னும் கொலை போடலை. இன்னும் 1 மாதமோ 2 மாதத்துலேயே கொலை போட்டுருன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு அக்ரிகல்ச்சரில் ஐடியாஸ் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டைமை இது பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி காய்ஸ்.